ஐயா தர்க்கராஜ பாதியில் தலவம் மாட பாதியில உனக்கு மாடு ஒரு முகம் அழகா மன்னன் தலவாய் மாட சுவாமி மனிதம் போல உடலழகா ஏ தற்கந்தரவ மாட சுவாமி புகழத்தான் பாட போறோம் எனக்கு புகழ் பெருகி வரவும் வேணும் ஏ தற்கந்தரவ மாட சுவாமி மறந்த சில கதைகள் அல்ல மன்னன் தலவாய் மாட சுவாமி மனதில் வந்து அருள் புரிவாய் எனக்கு தெரியாத கதைகள் அல்ல தெரியும்படி வரம் தருவா ஏ அண்ணாவி தலவம் மாடா எங்கள் நாவதடும் மாறிடாம நற்குரலும் மங்கிடாம ஏ மன்னன் தலவ மாட சாமி எங்கள் நெஞ்சிலையும் நாவிலையும் ஏ தலவ மாடா நின்னருள வரவேணும் அரே நாட்டிலேயும் நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு ஐயா நாவலர்கள் புகழும் நாடு ஐயா வாழவள பொழியும் நாடு பொழிந்ததங்கள் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு அங்க இருவாக்கி மலரும் நாடு மாதமுனி மாலவழி அரிடம் முப்போ அங்க கீழே இருந்து கீதம் பாடும் மயிலிருந்து நடனம் மாடும் பாடும் இந்த சீரான வேலை சீரான வேலை சிறப்பான பொழுதுல பாடும் புலமைக்கு அன்பு பாராட்ட வேணும் என்று காலம் என்ற தெய்வத்திரு என் ஆண்டவன் மாயாண்டி சுடலைக்கு ஆடும் மூத்த குலகோமரத்தாடி கருப்பையா தேவர் ஆமா அப்ப எங்க அப்பா தொப்ப மாடசாமி மேல ரொம்ப பாற்றம் பாசம் கொண்ட ஐயா கருப்பையா தேவருடைய அன்பு பேரன் அதாவது தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியில டாக்டருக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய கருப்பையாத்தேவருடைய பேரன் பிரவீன் குமார் அவருடைய தங்கக்கரத்தினால பாடும் இல்லிசை புலவர் தொப்பைக்கு பூமாலையை பொன்மாலையாகவும் சூட்டி மலர் மாலையை மாணிக்க மாலையாக சூட்டி ஆமா அவர் நண்பர்கள் எல்லாம் கோயில் கொடைக்கு வந்திருக்காவோ தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியில மருத்துவராக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா கருப்பையாத்தேவருடைய பேரன் பிரவீன் குமார் அவருடைய தங்கக்கரத்தினால் பாடும் புலமைக்கு மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் பூமாலையை பொன்மாலையாகவும் சூட்டி இந்த அலங்கார பந்தல் என் மேனேஜர் பிள்ளமார் தெரிவிலே குழுவிருக்கும் என் பேட்டி அம்மா தலவமான
சுடலையுடைய குல கோமரங்கள் ஐயா பாடுகிற போலவனுக்கு அலங்கார பந்தலில அது பொன்மாலைய போட்டதால அது உங்க தங்க வீடு எல்லாம் எங்க சுடலையோட அருளான கையில போல வாழும் ஐயா எங்க தலவ மாடங்கிருவையால எனக்கும் தலைத்து வாங்கி வாழும் ஐயா தலவ மாடங்கிருவையால ஐயா தலைத்து வாங்கி வாழும் ஐயா எங்க கருப்பேத்தேவர் குடும்பம் எல்லாம் ஐயம்மாயாண்டி சுடலையா ஐயம்மாங்கரியும் தலைக்கும் ஐயா மகராசன வாழும் ஐயா கருப்பேத்தேவர் குடும்பம் எல்லாம் போன போன இடங்களெல்லாம் எனக்கும் புகழாக போன போன நாடான நாடுதான உலகத்தில உயர்ந்த நாடு ஐயா அகிலத்தில பெரிய நாடு ஐயா தரணியில சிறந்த நாடு தரணியில சிறந்த நாடு அழகினால ஒரு பட்டணமா தரணியில அழகு தாழ்ல பட்டணமா தார்காபுர பட்டணத்தில் தர்க்கராஜன் தார்காவல்லி தனியரசு செய்து வார என் மதமதற்கு ரோஜாவோ மங்கையான தார்காவல்லி உடலும் உயிரும் பாபா பாபா யார சொல்லி பாடும் பழமையை பரிசீலிக்க வேண்டும் மதலை செல்வம் எசக்கி அம்மாளுடைய நாமத்தை பெற்ற எசக்கியுடைய தங்க கரத்தால பாடும் புலமைக்கு அள்ளி பணம் 50 லட்சம் மனைவியோமா அங்க மகிழ்ந்து முடியாண்டு வார நல்ல உயிரும் ஒற்றுமையாண்டு வார கண்ணு இமையும் கலந்து குடியாண்டு வார நகமும் நல்ல சதையும் போலே அங்க நலமுடனே ஆண்டு வார அவனி உலகத்திலே 56 தேசம் 56 தேசத்துக்கும் தலை சிறந்த நகரம் தான் அத்திபுரம் எனும் தார்காவன பட்டணம். அந்த தார்காபுர பட்டணத்தில தர்க்கராஜா அவருடைய தேவிதான் தார்காவல்லி மன்னனும் தேவியுமாக இருந்து மகிழ்ந்தரசு செய்து வாரார்கள். கணவனும் மனைவியுமாக இருந்து கலந்து கூடி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இருவேருக்கும் அந்த தார்காபுர பட்டணத்தில்
மக்களால் இல்ல குறைவும் இல்ல மக்களால் தாழ்வும் இல்ல அந்த தர்க்கமடி ராஜாவுக்கோ வெண்பாடிக்கோ பாராத குறவும் இல்ல ஐயா பாக்கியத்தில் தாழ்வும் இல்ல உறவும் உண்ணாத வடிவரவும் தங்கத்தால மதனதற்க ராஜாவுக்கோ மங்கைதார்க வள்ளிக்குமா மண்டகமும் உண்டா மண்டகமும் ஐயமோனி மண்டகமும் உன்னாலே மதனதற்க ராஜாவுக்கோ மங்கைதார்க வெள்ளிக்குண்டா மந்திரிய பிரதானியா மற்ற உள்ள சைனியமா காவலரா யாவலரா காவலரா அருக்கு தண்டர்களா தலையா தண்டர்களா அந்த மதனதற்க ராஜாவுக்கும் மங்கைதார்க வள்ளியம்மா ஆண்டு வரும் நாளையில தர்க்கமுடி ராஜாவுக்கும் வள்ளி வெண்கொடிக்கோ பொன்னிருந்தும் பொருளிரு ஒரு பொன்னையான பிள்ளை இல்ல மண்ணிருந்தோ மலை இருந்தோ மண்ணிருந்தோ அவருக்கு மண்ணையால மதலை இல்ல மண்ணிருந்தோ மலை இருந்தோ மண்ணையால மதலை இல்ல ஐயா மதலை இல்ல கவலையது மணக்க வேலரும் உண்டு பிள்ளை இல்ல கவலையது பெருங்க வேலை ரொம்ப உண்டு குழந்தை இல்ல கவலையது கவலையாது ஒடுங்க வேலை அதிக உண்டு ஒடுங்க வேலை அதிக உண்டு கொடுங்க வேலை உண்டு உண்டு ஏ மன்னாதி மன்னா மகிழ முடி ராஜா அம்மத்தாறு தேசத்துக்கும் ஏகாதிபதி சக்கரவர்த்தியா நம்ம இருவரு இருந்தோம் நம்ம கண்ணுக்கு பின்னாலே நம்மளுடைய காணியால நமக்கு ஒரு பிள்ளை இல்லையா இல்லையே சாமி அந்திய காலத்திலே அரசு செய்ய நமக்கு ஒரு மதலை செல்வம் இல்லையா இல்லையே இந்த பட்டணத்தை தனியரசு செய்ய ஒரு தவக்குழந்தை நமக்கு இல்லையே மன்னா இல்லையே மன்னா என்று மதன தர்க்க ராஜா கிட்ட மங்கை தார்கா வெள்ளி சொல்லுதா என் மண்ண வேற தர்க்க ராஜா மதன ஒண்ணு கிடைப்பதே போ மணக்க வேற மாறுவதே ஒரு குழந்தை ஒண்ணு கிடைப்பதே போ கொண்ட கவலை எல்லாம் அமையா கொண்ட கவலை எல்லாம் ஏ மன்ன வேறே தர்க்க ராஜா பள்ளி ஒரு வாதி எனக்கு மாநிலத்தில் பேர் வாதி
பூஜை செய்ய நம் மதலை இல்லாமி குழந்தை ஒரு பாத்தி எனக்கு குவளை எத்தி பேர்வாதி எனக்கு குழந்தை காட்டி பூஜை பூஜை குழந்தை இல்ல ஒடிப்பாவி குழந்தை கட்டி பூஜை எல்லையில ஒரு மரம் எல்லையில ஒரு மரமா எனக்காதாய்க்கும் எனக்காதாயாம எனத்தாருக்கும் தாழ்வானே எனத்தாரோடு சாதியில ஒரு மரமா சாதிக்காய்க்குமா ஜனத்தாரோடு மன்னவ ஜனத்தாரோடு சேர்வதப்போ மதனதர்க்க ராஜா கிட்ட மங்கையான தார்காவல்லி அழுது புலம்பினால் ஆவிதனல் ஆகினாள் குழந்தை குழந்தை என்று அந்த தார்காவல்லியானவள் மனம் அதிர்ந்தி மதன தர்க்கன் கிட்ட சொல்லவும் ஏ அம்மா தார்காவல்லி இறைவன் அருளால் நமக்கு எல்லா செல்வாக்கையும் தந்திருந்தாலும் ஒரு ஏந்தம் இல்லை இல்லாம இருந்தாலும் தீராத நோய்க்கு தெய்வமே சாட்சி என்று சொல்வார்கள் அதனால ஆண்டவன் இருக்கும் போது நமக்கு மனக்கவலை வேண்டாம் இயற்கையாவே இந்த தர்க்கராஜனுக்கு நேர் விரோதியை சிவபெருமான் தான் பகவான் தான் ஒரு காலத்தில இறைவன் கொடுத்த பகவான் சந்திரனுக்கு கொடுத்த சாவு மோச்சனத்திற்காக ஆண்டவனையே மருமகனை அடையணும் ஆதி வராஜித்தி தனக்கு மகளாக கிடைக்க வேணுங்கிற எண்ணத்தில இந்த தர்க்கராஜாவும் தார்காவல்லியும் பார்வதியை மகளாக அடைய வேண்டி மகராஜா மடுவினில தாமர போயில மதன தர்க்கராஜாவும் மங்கை தர்கவல்லியும் அந்த மகராஜம் அடுவினில மகளாக அடைய வேண்டி தவம் இருந்து வருவாரா அந்த தர்க்கராஜன் தார்காவல்லி அந்த மாய சக்தி பார்வதிய என் மகளாக அடையணுமே அந்த மறையும் நன பகவானே ஐய பகவானே மருமகன் அடையணுமே நம்ம மருமகன் அடையணுமே அந்த தார்காவல்லி அந்த சத்தியான பார்வதிய மகளாக அடைய வேண்டி ஐயா உண்ணாம உறங்காம உடையவன மறக்காம அண்ணன் நீ அருந்திடாம ஐயா அருந்திடாம ஆண்டவன மறந்திடாம அந்த ஆண்டவன மறந்திடாம
மறந்திடாம அந்த தர்க்கராசன் தார்காவல்லி ஈராறு வருட காலம் இருந்து அவன் செய்து வாரா பகவான் நினைத்தல்லவோ அந்த பாரத்தவன் செய்து வாரா 12 வருட காலம் 12 வருட காலம் பாரத்தவா அங்க பாரத்தவோ ஈராறு வருட காலம் இருந்தவன் செய்யும் போது சர்க்கராஜன் தாழ்கவேல் செய்து வந்த தவன் நான ஆதாயம் பூமிக்குமா ஆதாயம் பூமிக்குமா அந்த அழகிரவ வளரவையா அழகிரவோ அந்த தர்கராஜாவும் தார்காவல்லியும் மகராஜா மடுவினிலே தாமர பொய்கையில ஆதி பராஜயத்தையே தனக்கு மகளாக கிடைக்கணும் என்று மகராஜா மடுவினில சத்தியே தனக்கு குழந்தையாக பிறக்க வேணும் என்று உண்ணாம உறங்காம உடையவன மறக்காம அண்ணன் தங்கைகள் அறிஞ்சிடாம அரகர ஜிவ அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா சர்வலோக நாயகா ஆபத்தின் பந்தகா நாத ரட்சகா ரட்சகா என்ன அரகரா சிவசிவா என்று அந்த தர்க்கராஜாவும் தார்காவல்லியும் ஒரு வருஷமா இல்ல 2 வருஷமா கிடையாது ஈராறு 12 வருஷம் தவம் இருக்கா 12 வருஷம் தவம் இருக்காவோ எதுக்கு ஆதி பராஜயத்தை தனக்கு மகளாக பிறக்கணும் ஆண்டவன் சிவபெருமா நமக்கு மருமவனா கிடைக்கணும் ஆசை யாரை விட்டுச்சு அன்பாண்ட பக்தகோடி பெருமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? இந்த பண்பொழிமா நகரத்திலே மேனேஜர் பிள்ளமார் தெருவிலே அருள்வாளிக்கும் பேச்சியம்மன் தலவமாடன் ஐயா ஆண்டவன் சுடலைமாடசாமி கொடைவிழா மத்திய கொடைவிழா ஆரம்பமாக உள்ளது. மத்தியான கொடம் முடிந்த உடனே மாபெரும் அன்னதானம் நடைபெற உள்ளது. வரக்கூடிய பக்தோடி பெருமக்கள் எல்லாம் அன்னதானத்தை அருந்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மத்தியான கொடை சீரும் சிறப்புமாக முடிந்த உடனே அன்னதானம் நடைபெற உள்ளதனால் ஆங்காங்கு இருக்கும் பக்தோடி பெருமக்களும் ஆதனை பேர்களை வந்து அன்னதானத்தை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது விழா கமிட்டியாருடைய அன்பான அறிவிப்பு. அந்த தர்க்கராஜாவும் அப்படியே தவம் இருக்கும் நாளையில மதன தர்க்கராஜாவும் மங்கை தார்கவல்லியும் இருவர் செய்த தவம் அதுதான் ஆதாயம் பூமிக்குமா அந்த அழகிதவ வளருதையா பூமிக்குமா இருவர் செய்யும் தவமருதான் கையக்குள்ள வந்துடுத யாடாத கைலாசோ யாடி அங்க அதைந்திடுமா தர்க்கராஜன் தவத்தார நகராத கைலாசோ
கண்டதையா கைராஜாடும் போது கண்டிட்டால பார்வதியா எப்பகான வரம் வருட கைராஜோ ஆடுகிற விவரம் என்ன நகராத கைலாசோ நகருகிற விவரம் என்ன ஆண்டவா பகவானே இவ்வளவு காலம் ஆடாத இந்த கைலாசமலை இப்படி ஆடுகிறதே அசைகிறது மன்னா பகவானே ஒரு நாளும் இல்லாத திருநாள இருக்கக்கூடிய விவரம் என்ன என்ன ஆண்டவன் சிவபெருமான் கிட்ட ஆதிவராஜி கேட்ட போது ஏ சத்தியே உமையவரை பார்வதிய தர்க்கராஜனும் தார்காவல்லையோ ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்காவோ அதுலயும் பராசக்தி ஒன்ன மகள அடையும் தவம் இருக்காவோ அண்ணாத இருக்க மோடி ராஜா பிள்ளை இல்லாயிரவே பிள்ளையாக பிறக்கணும் மதனை இல்லாயிரவேருக்கும் பிள்ளை இல்லாயிரவருக்கும் நீ பிள்ளையாக பிறக்கணும் ஏ ஈஸ்வரிய பார்வதிய அந்த குழந்தை இல்லாயிரவருக்கும் பார்வதியை குழந்தையாக சத்திய பார்வதியா அந்த சத்தியமுடி ராஜாவுக்கும் வெள்ளி பெண்கோடிக்கும் பிள்ளை இல்ல இருவருக்கும் அம்மா இருவரும் பார்வதி பிள்ளையா பிறக்கணுமே பிள்ளை இல்ல இருவருக்கும் பிறக்கணுமே தர்க்கராஜனும் தார்காவல்லியும் ஒன்னதான் பிள்ளை அடையணும்னு தவம் இருக்காவோ அதனால பிள்ளை இல்லாத இருவருக்கும் நீதான் போய் பிள்ளையா பிறக்கணும். அப்ப பார்வதி கேக்கா சிவபெருமானே நான் உங்களை விட்டு பிரிஞ்சதெல்லாம் போதாதா அந்த அதியரசனுக்கும் அருணவல்லிக்கும் நான் தானே மகளாக பிறந்தேன் கடலுக்கரசனுக்கு கயற்கனி போய் கயற்கனியா பிறந்தன மகரமீனை சந்தாரம் செய்து என்ன நீங்க ஆட்கொள்ள வரலையா மதுரையாலும் பாண்டிய மன்னனுக்கு நான் மதுரை மீனாட்சியா போய் பிறக்கலையா எத்தனை அவதாரம் உங்களை விட்டு நான் பிரிந்ததெல்லாம் போதாதா கண்மத்திய பாவத்தை தீர்க்க கம்பக்கரையில போய் நான் காமாட்சி அவதாரம் எடுக்கலையா நான் உங்களை ஏக்கத்தோடு இருந்ததினால் என்னை ஏகாமடாக யாராக வந்து காட்சி கொடுக்கலையா எப்படியெல்லாம் நான் உங்களை விட்டு பிரிஞ்ச இன்னும் நான் தான் போய் பிறக்கணுமா ஏ பார்வதி இந்த தர்க்கராஜன் என்ன மருமகன் அடையணும் உன்ன மகள அடையணும் நான் எண்ணிக்கை கொண்டிருக்கா அதனால நீனே போய் பிள்ளையா பிறந்துக்கோ. அப்ப பார்வதி சொன்னா இறைவா சிவபெருமானே நாம் போய் மானிட பெண் இந்த மகாசக்தி பார்வதியானவள் மங்கை தார்காவல்லிக்கு போகிற மகளாக பிறக்கணுமா கரு உருவ சனிக்கணுமா என்னை மாத்தி பிறப்பதற்கு மறையோன் சிவபெருமான் வரம் கொடுங்க. அப்ப ஆண்டவன் சொன்னாரு ஏ பார்வதிய அந்த தார்காவல்லி வயத்துல போய் நீ கரு உருவாக சனிக்க வேண்டாம் 1008 சொருவத்தில 1008 சொருவத்தில நீ அரசருவ எடுக்கணுமே நீ 60 குழந்தையாக
அம்மா அவதாரம் மன்னனுமே அம்மா இலையிலையும் பூவிலையோ நீ தனியா பிறக்கணுமே அரளி பூவிலையும் இலையிலையும் புனிதவதியா பிறக்கணுமே கோவிலையோ புனிதவதியா பிறக்கணுமே அடி பகவான் சொன்ன போதே ஆண்டான பகவானே அப்படி பிள்ளையாக நாம் பிறந்தா அது எங்க தர்க்கராஜ என்ன போலத்து மாப்பிளைக்கு என்ன பெண் பேஜி கொடுப்பாரு என்ன மாலையிட வருவதப்போ மாலையிட மறுபடியும் கைலாசம் சேர்வதப்போ மாலையிட வருவதப்போ மறுபடியும் கைலாசம் சேர்வதப்போ என்ன திருப்போட்டி பார்ப்பதப்போ நான் சிவகையிலை வருவதப்போ உள்ளபடி சொல்லிடுங்கோ சொல்லுறா சங்கரிய வாரதிய உங்க பெண் அர்க்கராஜ வைப்பாரம்மா அந்த சொயார கட்டத்தில அது 55 அரசரல்ல அமர்ந்திருக்கும் ஜபகதியில ஆண்டவன் வருவே அம்மா ஆண்டவன் வரமாட்டேன் ஆண்டியாக வருவே அம்மா வரமாட்டேன் பாரதிய மலையில பண்டாம வருவே அம்மா சத்திய உமையவளே உமா மகேஸ்வரிய கல்யாணம் முடித்து வருவதற்கு உங்க அப்பன் தர்க்கராஜன் உன் கோட்டையில ஒரு சுயவரம் 55 ராஜாக்களை வைத்து வைத்திருப்பார். உன்னை அலங்காரம் செய்த பந்தலுக்குள்ளே மாணிக்க மலர் மாலையை கொடுத்து சுழட்டி எரிய சொல்லுவார். நீ எரியுத மாலை எந்த ராஜாக்கள் திருவிழிதான் அவர் தான் உனக்கு மாப்பிள்ளனும் உங்க அப்ப அறிக்கையோட கொடுத்திருப்பார். ஆனா உன்னை கல்யாணம் முடிக்க 55 ராஜாக்கள் இருக்கக்கூடிய சபையில இந்த சிவபெருமன் கோட்டைக்குள்ள வரமாட்டேன், நான் பண்டார சொருவத்துல குப்பத்தொட்டி ஓரத்துல இருப்பேன். நீ போடக்கூடிய மாலை என் கழுத்துல வந்து விழும். உன்னை மாலையிட்டு நான் பண்டாரமா பாட கைலாசம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் ஆண்டவன் சொன்னதுக்கு இணங்க ஆதிபராஜத்தியபிராமி பார்வதியானவள் ஆட்டு மின்னு சம்மதித்தோ சத்தியான பார்வதியா ஆட்டு மின்னே சம்மதித்து நாளையில மாசத்தில கிழமையில மதியம் போல மதியம் வச்சு வேலையில பரடியா 1008 சொருபத்தில சொருவை எடுப்பார் 6 மாத்த குழந்தையாக அவ அவதாரம் பண்ணுவாள். இலையிலேயோ ஈஸ்வரியா ஈஸ்வரியால் பிறப்பாளா பூவிலேயோ இலையிலேயோ புனிதவதியா பிறப்பாளா
இருக்கும் தேவ மதரெல்லாம் கொலவை தேவ துந்திமிகள் முழங்க மாதரெல்லாம் ஒன்று கூடி ஒன்று கூடி மணிக்குல போடுவாரா ஒன்று கூடி மணிக்குல போடுவாரா அருளிகட்டி அவ பிறந்த போது ஆமாமையா ஆதிகட்டி பார்வதியா அந்த தாமர பூவிலதான் அவ ஆரமாற்ற குழந்தையாக அந்த ஆதிசக்தி இருக்கும் போது நல்ல கோவாய் என்று என்று அதனை குழந்தை சங்காதி கேட்டு தவத்தை வெட்டி இறங்குவாரா சங்கராஜன் பொய்யக்கிட்டா சர்க்கராஜாவும் தாரகாவலியும் குழந்தை சத்தத்தை கேட்டு காதுல கேட்டு தவத்தை முடிச்சு ஆமா தாமர பொய்கைக்கு வாராவோ வரவு வரவு ஆதிபராஜத்தி ஆமா ஆரமாற்ற குழந்தையாக தவண்டு கொண்டிருக்கும் பெருமையை கொண்டு கண்டு அந்த தங்கை மங்கையான தாரகாவல்லி ஆமா குழந்தையை எடுக்க வேணும் என்றோ என்று அவரை அளவு தண்ணிக்குள்ள அவன் நீண்டி வருவான் அளவு தண்ணிக்குள்ள அவன் நீண்டி வருவான் அலையடித்து அலையடித்து தவற தண்டும் மறந்திடும் மறுகரைக்கு வந்திரும் சர்க்கராஜன் தாரகாவல்லி கையிலடிச்சு வலது கண்ணோ ஏங்கி பிள்ளையை இடது கண்ணா அன்னை செல்ல திருப்பெண் மகரா ஸ்ரீராம்பரம் பட்டுங்கட்டி தங்க தாம்பலத்திலே தூக்கி வந்து 55 ராஜாக்களை எல்லாம் வரவழைத்து எல்லாமாக பிறந்தார் என்று தீனி பரஞ்சளவு செய்த அருமமாக பிறந்தார் என்று அள்ளி பரஞ்சளவு செய்த பெற்றெடுத்த மகனுக்கு யாரு நாமம் கொடுப்பாரோ தரணியார பிறந்ததாரே தாத்தா இனி ஒரு பெயரு ஆளாள பிறந்ததாரே அவனுக்கு பார்வதியா அன்னைக்கு எல்லாம் பார்வதியா ஊட்டி வளர்ப்பா உடனே எல்லாமே ஊருக எல்லாம் பார்வதியா ஏத்தி வளர்ப்பா ஏத்தி அவன தேகம் எல்லாம் மகள தேகம் எல்லாம்
மாமா பார்வதிய நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா தன்னை காப்பது ஜய காப்பது கருத்துடனே வளர்த்துவாரா மொத்தம் 3 வயதுமாச்சு முட்டையிட்டு காது குத்தி முடியனுக்கு அழகு பார்த்தா நானு நல்லதாச்சு நடந்து ஓடி விளையாடு தற்காலோஷம் பெற்றமாவா இனி பார்வதி 5 வயதாச்சு 5 வயதாச்சு அவ அறிவனரா அறிவுணரோ பருவமான 12 வயதுக்குள்ள ஆதியத்தி பார்வதியா அவ பலகணக்கும் படிப்பாளா 16 வயதுக்குள்ள அந்த பார்வதியா எல்லா கலைகளையும் படிப்பாளா 16 வயதுக்குள்ள எல்லா கலைகளையும் படிப்பாளா அந்த ஆதியத்தி பார்வதியா 16 வயதும் ஆச்சா பக்குவதி பெண்ணும் மானா பேரரசி பார்வதியா பிச்சி மலர் பூத்தது போ பேரரசி பூத்திருக்கா அகனி மலர் பூத்தது போ அருங்கிலியா பூத்திருக்கா கர்த்தராஜன் பெத்தம்மாவா கஜயானி பார்வதியா அவ பூத்திருக்கும் நாளையில அவ பெண்ணுக்கான பெண்ணழகண்ட நிலவையங்க நீலவண்டி பொண்ணையங்க ஆமா சரிகிடா பொண்ணுக்கு அவன் முன்னழகும் முகத்தினுட திருவன அவ 16 அங்கலமு 21 அழகி அழகிலதான் கூடியிருக்கா அம்சத்தில உயர்ந்திருக்கா அவ பெண்ணழகில் கூடியிருக்கா பேரழகி பார்வதியா அவ பேரழகி உயர்ந்திருக்கா பெண்ணழகில் கூடியிருக்கா அவ பேரழகி உயர்ந்திருக்கா ஆதிபராஜி தர்கராஜன் பெற்றம்மா தாஜாயினி ஈஸ்வரியா 16 வயதிலே பூச்சி நிறைந்து உட்பவரி பெண்ணாக இருக்கும் போது தங்கத்தை வாத்து தரையிலே விட்டது போல பொன்னை வாத்து பூமியிலே விட்டது போல அழகிலையும் அம்சத்திலையும் உயர்ந்திருக்கா. அப்ப நினைத்தான் தர்கராஜா என்ன இருக்காரு எங்க ஐயா தலவமான அவர் மவதான் பார்வதி. அப்பதான் நினைக்காரு தர்க்க
நம்ம மகளை பூத்து நிறைஞ்சு பெற்றோதியா இருக்கா இருக்கால இவளுக்கு தலைக்கு தண்ணியை ஊத்தனா ஊத்தணும் சடங்கு முறைகளெல்லாம் கழிக்க வேண்டும் என்று வேணுமென்று 55 ராஜாக்களை எல்லாம் வரவழைத்து ஆமோ 55 ராஜாக்களுடைய முன்னால ஆமோ பெத்தமாவா பார்வதிக்கு பார்வதிக்கு பேரரசன் தர்க்கராஜா தர்கராஜ அவளுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுவாரா ஐயா ஊற்று அவளுக்கு சடங்கு முறை தலைக்கு தண்ணி அழகு சடங்கு முறை கழிக்க போது 55 அரசரெல்லாம் பாரதி அழக கண்டு பெண்ணாக கேப்பாரா பார்வதிக்கு தலைக்கு தண்ணிய ஊத்த ஒண்ணு 55 ராஜாக்கள் கோட்டைக்கு வந்திருக்காங்க இல்லையா வந்திருக்காங்கல்ல பார்த்தவங்கெல்லாம் மெய்மறக்க அளவுல பார்வதி அழகுல இருக்கா இருக்கிறாள் அம்மா 16 அங்கரம் 21 லட்சம் பொருந்திய பெண்ணா இருக்கிறாள் சிவகலை பொருந்திய பெண்ணாக இருக்கிற அழகை கண்டு ஆமா 55 ராஜாக்கள் எல்லாம் பெண் இருந்தா 4 பேர் கேட்கத்தானே செய்வாங்க பெண் இருக்க இடத்துல 4 பேர் கேட்கத்தான் செய்வாங்க அப்படி பெண்ண பார்வதிய உனக்கு எனக்குன்னு அடிபடி போட்டு கேட்காங்க அடிபடி போட்டு அப்ப பெண்ண கேட்கவும் தர்க்கராஜா சொன்னாரு ஏன் மவளை இப்ப கொடுக்கற மாதிரியே இல்ல இப்ப தானே பூத்து நிறைஞ்சு புற்றுவாதி பெரிய மனுஷா இருக்கா அவளுக்கு மாலை பொருத்த வரட்டும் கட்டாயம் பிள்ளைய தாரு அப்படி என்று தக்க வழி பதில சொல்லி தர்க்கராஜன் 55 அரசர்களை அனுப்ப இந்த சீரான வேலை சிறப்பான பொழுதுல பாடும் புலமையை பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்த அன்பு பாராட்டி சீமான் பூமான் கனகவான்கள் எங்கள் மேனேஜர் பிள்ளமாரி ராஜாவோ தக்க வழி பதிலை சொல்லி ராஜாக்களை அனுப்புதார ராஜாக்களா வந்த போது மதிசனும் மந்திரி அழைத்து மதன தர்க்கம் சொன்னாரு என்ன சொன்னாரு எப்ப இருப்பது ஒரு மகா 55 ராஜாக்கள் என் பெண்ணை கேட்காங்கள யாருக்கு நீ அவரை கொடுக்க அதுக்கு என்ன செய்யணும் யோசனை கேட்க மந்திரி சொன்ன 55 ராஜாக்களை எல்லாம் வரவழைத்து நம்ம தம் சத்தியான பார்வதியை மனப்பெண்ணாக அலங்கரித்து ஒரு ஜோயவார கல்யாணத்தை கோட்டையில நடத்த வேண்டும் 55 அரசர்களை கோட்டைக்கு வரவழைத்து சத்தியான பார்வதிய மனப்பெண்ண அலங்கரித்து பந்தலுக்குள் வரவழைத்து மாணிக்க மலர் மலைய அந்த மகளிடத்தில் கொடுத்தாரா மகளிடத்தில் அப்ப ஆதி சக்தி பார்வதியா அலங்கரித்த பந்தலுக்குள்ள மணப்பெண்ணா வந்து என்ன பாத்தியலா 55 அரசர்கள் சோபாவில இருக்காங்க அம்மா அரசர்கள் வந்து அமர ஆதி பராஜத்தி 7-8 தோழிமார்கள் மணப்பெண்ணாக அலங்கரித்தார்கள் அலங்கரித்த பந்தலுக்குள் ஆதி பராஜத்தி வந்தா மதன தர்க்கராஜன் மாணிக்க மலர் மாலைய மகள் கையிலே கொடுக்கும் போது அதுவரைக்கும் பார்வதிக்கு எந்த சோதிமயம் தெரியல மாலையே வாங்கின உடனேதான் பார்வதிக்கு தான் யாருங்கிற ஞானம் பிறக்கு
அப்படி ஆதிபராஜெட்டி அந்த மாலையத்தான் வாங்கும் போது மறையவன வருந்ததால் ஆண்டவன பகவான இங்க அன்று என்ன பிரகாரம் ஆதிசத்திய மாலையிட ஆண்டவனை வரவேணும் இங்க சொன்ன சொன்ன ஆதி சொன்னாலோ ஆதி சொன்னாலா ஆண்டவா பகவானே பகவானே இந்த புலகத்து மாப்பிள்ளைக்கான மங்க இருந்து வாழ முடியும் மாநிலத்து மாப்பிள்ளைக்கான மாலையிட்டு வாழ ஆண்டவா நீங்க கட்டாயம் என்ன கைபிடிக்க வரணும் சொன்ன சொல்லை காப்பாற்ற சொக்கநாதனை திருப்பூட்ட வரணும் என்று அந்த ஆதிசக்தி வருந்தும் போது ஆண்டவனுக்கு தெரியுதையா பார்வதியா வருந்தும் போது பகவானுக்கு தெரியுதையா பார்வதிய மாலையிட ஆண்டவன் ஜீவ பெருமா பொன்னோரும் 10 சென்ற துவண்ட கிழவனை போ நானூறும் 10 சென்ற நரைத்த கிழவனை போ பூச்சிக்கு ஒரு புண்ணும் பத்தி புண்ணுக்கு ஒரு பூச்சி பத்தி ஏழமோடு அந்த வசனம் கிளியாத இடமே இல்ல உடுத்திருக்கும் வேட்டியில 1000 கிளிசன் உண்டு கண்ணத்தோட கண்ணை ஓட்டி கண்ணத்தோட கண்ணை ஓட்டி கடலாவளி ஏற்றங்கோட்டி ஏ கடலாவளி ஏற்றங்கோட்டி பெரும் பார்வதி அம்மாளையிட பண்டாரம் வருவார் ஆதிசத்திய மாலையிட ஆண்டி போல வருவார் தர்க்கம் கோட்ட வாரவோ 4 கோட்டை 4 கோட்டைக்கிலையும் வாசலுக்கு 2 தலையாரி அரசர்களை தவிர அந்நியர் யாரும் கோட்டைக்குள்ள வரப்படாது அனுமதி கிடையாது என்று தர்க்கராஜனுடைய ஆர்டர் இல்லவா வந்த பண்டாரத்தை பிடிச்சு தள்ளுதாங்க போடா மத்தியானம் சாப்பாடு வருவாங்க அப்ப வா கல்யாணம் முடிஞ்சாதான் கோட்டைக்குள்ள உனக்கு வேலை பெரிய பொண்ணு சிவபெருமானே தள்ளுதாங்க ஆண்டவன் குப்பத்தட்டி ஓரத்துல இருக்காரு ஆண்டவன் சிவனே குப்பத்தட்டி ஓரத்துல குத்த வச்சிருக்காரு பார்வதிய கல்யாணம் முடிக்க அப்ப ஆதி பராஜி அணிக்க மலர்மான அந்த மாயத்தி எரியோவா அந்த பார்வதியை எரிஞ்ச பண்டர சுத்தோதை அண்டவன் பண்டாரத்தை தேடும் அந்த சத்தியவ எரிஞ்சமா அது அங்கு இங்கும் சுத்துதையா அங்கு இங்கும் ஆண்டி கழுத்தில் போய் அங்கு இங்கும் சுத்துதையா ஆண்டி கழுத்தில் போய் எரிஞ்ச மால பண்டாரம் கழுத்தில் போய் விழுந்திடுத 55 ராஜாக்கள் இருந்த சபையில பார்வதி எரிஞ்ச மால பண்டாரம் கழுத்துல விழுந்துடுத ராஜாக்களை எல்லாம் மீறி பண்டாரம் கழுத்துல எல்லாம் விழுந்திருக்கு அப்ப இந்த பண்டாரம் நமக்கு மருமகனாக வரக்கூடாது அப்படின்னு ஓட்ட பிள்ளையார் கோயில கொண்டு இந்த பண்டாரத்தை தூக்கி வச்சுட்டாங்க அப்படி பண்டாரத்தை தூக்கி வைக்க இந்த பண்டாரம் ஓட்ட பிள்ளையார் கோயில இருக்காரு சர்க்கராஜன் பார்த்தாரு நம்ம பட்டத்து யானை துதிக்கையில மாலையை கொடுத்து அந்த யானை யார் கழுத்துல மாலையை போடுதோ அதான் நமக்கு மருமகன் அப்படின்னு அந்த ராஜாக்களுடைய முன்னிலையில அந்த பட்டத்து யானை அது மலர் மாலை
மாலையை தூக்கி கொண்டு மன்னன் கோட்டை விட்டு வருவதையா அது ஒரு விட்டு உலகமே ஒரு விட்டு உலக விட்டு ஓட்ட பிள்ளையார் கோயிலுக்கு வருது ஓட்ட பிள்ளையார் கோயிலுக்கு வரவும் அவர் வடக்க தலை வச்சு தெக்க கால் வச்சு பண்டாரம் படுத்திருக்காரு அது இரண்டாவது முறையாக பட்டத்து யானையது பண்டாரம் கழுத்திலதான் பழிமாலைய போட்டுடுத இரண்டாவதுல பட்டத்தியான பண்டாரம் கழுத்தில மாலைய போட்டுடுது அப்ப இவர்தான் நமக்கு மருமகனா வேண்டாம் வேண்டாம் இந்த பண்டாரம் வேண்டாம் எப்படி 55 ராஜாக்கள் இருக்க சபையில இந்த பண்டாரத்தை வச்சு நம்ம மருமகனா வச்சுக்கிட்டு இருக்க முடியும் மூணாவது முறையாக அன்பா இந்த பக்தகோடி பெருமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு முறையாக இந்த பண்டாரத்தை கடல்ல போட்டாங்க கடல் அலை அடிச்சு கரைக்கு வந்து இருக்க மூணாவது முறையும் இந்த பட்டத்தியான பண்டாரம் கழுத்துல மாலைய போட்டுடுது அப்ப இவர்தான் மாப்பிள்ளன்னு வந்த ராஜாக்கள்லாம் கோவத்துல போயிட்டாங்க இந்த பண்டாரத்தை கொண்டாந்து பார்வதிக்கு முன்னால நிப்பாட்ட பண்டாரத்துக்கு முன்னால பார்வதிக்கு முன்னால பண்டாரத்தை நிப்பாட்ட ஆதி பராசக்தியானவள் பாக்கா இந்த பண்டாரம் தான் நமக்கு ஆமா புருஷனா அப்படின்னு இந்த பார்வதி இந்த பண்டாரத்தை பத்தி என்ன கேட்கா தெரியுமா பல்லும் போச்ச சொல்லும் போச்ச பண்டாரோ 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 இந்த பத்தி நீயே நினைக்கலாமா பண்டாரோ பண்டாரோ இந்த பத்தி நீயே நினைக்கலாமா பண்டாரோ 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 ஐயா குணம் பச்ச குறுக்கும் பச்ச பண்டாரோ 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 இந்த உத்தமிய நினைக்கலாமா பண்டாரோ பண்டாரோ இந்த உத்தமிய நினைக்கலாமா பண்டாரோ 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 நினைக்கலாமா பண்டாரோ பண்டாரம் தாடி நரைச்சிருக்கு தைரியம் கட்டு போச்ச வீச நரைச்சிருக்கு வீரியம் கட்டு போன பிறகு என்னடா பொண்ணு தேடி வந்திருக்க அப்ப நான் சொன்ன பண்டார கிழவன் தாத்தாக்கு தாடி நரைச்சிருக்கலாம் தைரியம் என்ன கெட்டு போகல வீச நரைச்சிருக்கலாம் வீரியம் என்ன கெட்டு போகல அதனால நான் தான் உனக்கு புருஷன் எனக்கு பொண்டாட்டி அண்ணி எழுதுனது அழிச்சு எழுத முடியாது கோட்டையில பெண் பிறந்தாலும் போட்ட பங்கு மாறாது தப்பாது அதனால உனக்கு நான் தான் புருஷன் சொன்ன உடனே பார்வதி கேக்கா சீவி விட்டதன் சினுக்கு எடுத்தது இந்த கிழவனுக்கோ இந்த பாங்கிழவனுக்கோ இத்தனை நாள் சினுக்கு எடுத்தது இந்த கிழவனுக்கோ இத்தனை நாள் சினுக்கு எடுத்தது இந்த கிழவனுக்கோ இந்த பாங்கிழவனுக்கோ அது இந்த கிழவனுக்கோ அது இந்த கிழவனுக்கோ ஆமா குளிச்சது மஞ்ச குளிச்சது இந்த கிழவனுக்கோ இந்த கிழவனுக்கோ இந்த பாங்கிழவனுக்கோ பாங்கிழவனுக்கோ இத்தனை நாளம் அங்கக்கு இருந்தது இந்த கிழவனுக்கோ இத்தனை நாளம் அங்கக்கு இருந்தது இந்த கிழவனுக்கோ இந்த பாங்கிழவனுக்கோ இந்த கிழவனுக்கோ இத்தனை நாளம் அங்கக்கு இருந்தது இந்த கிழவனுக்கோ இப்படியாக பார்வதி சொல்ல ஆமா ஆமா இந்த கிழவனுக்கு தான் நீ காத்துக்கிட்டு இருந்த உடனே மனவடைக்கு வந்தாவோ அந்த சத்தியின் சிவனமாக மனவடையில அமர என்று அரண்மங்கையும் போட்டு வாரா சிவனில் சிவனை என்று
என்று ஐயா சிவனை என்று திருமங்கைய போட்டு வாரா சிவனே என்று திருமங்கைய போட்டு வாரா ஐயா அம்மிய மிதிப்பாரா அரங்கதிய பாப்பாரா ஏ சத்தியும் சிவனும் மக அந்த பள்ளி ஏற வந்த போது பள்ளி ஏற தன்னறிய ஆண்டவன் சொந்த அவதாரத்தை காட்ட சத்தியும் சிவனுமாக கைலாசம் வந்தார்கள் மறுநாள் மல்லியை திறந்து பார்க்க பகவான காணல உடனே தர்க்கராஜ இந்த பண்டாரமா வந்து 1008 முனிவர்களை வரவழைத்து யாக வளர்த்தார் யாகமானது ஆகாயம் பூமிக்குமா வளருது ஆண்டவன் அங்கத்தில பாய இந்த அறிந்த பார்வதி அக்கினியில வந்து தர்க்க யாகத்தில இறங்கினா அக்கினி அமரல உடனே சிவபெருமானுடைய வேர்வை எடுத்து கருமாறையில் தரிப்பாரா பார வெடித்திருமா 10 நல்ல கையோடு 18 ஆயுதமோ வேர்வையில பிறந்ததாலே ஏகபத்தில ஒரு வகையறு வீரத்தோடு பிறந்ததால வீர புத்திர என் மகனே வீரபுத்திரா தர்க்கங்கோட்ட போக நம்ம தர்க்கனோட நிறையறுத்து காரவள்ளி நிறையறுத்து அக்கினியில போத நம்ம ஆண்டவன் சொல்ல போது வீரபுத்திரா தர்க்கங்கோட்டை வருவாரா தர்க்கந்தனை அறுப்பாரா காரவள்ளி தலையறுத்து அகத்தில போடுவாரா ஈசனான சிவபெருமா தர்க்கங்கோட்டைக்கு வந்து ஆதிபராஜ்யத்தையும் மறுபிறவி கொடுத்தாரு அங்கத்தை உருக்கி இறங்கியலாம் வந்தார பரமேஸ்வரி என்று மறுபிறவி கொடுக்க அப்ப பார்வதி சொன்ன 1000 தான் இருந்தாலும் எங்க அப்பன் தர்க்க எங்க அம்மா தார்காவல்லி இருவர் தலையறுத்து அக்னியில போட்டுட்டிய இவர் இருவரையும் மறுபிறவி கொடுக்கணும் என்று சொல்ல ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன ஏ வீரபுத்திரா வடக்க தலையை வச்சு எந்த ஜீவராசி மிருகங்கள் படுத்தாலும் அதனுடைய தலை அறுத்துவான்னு சொல்ல ஏழு மேல காவுக்குள்ள காலமாடு படுத்திருக்கு மாசிக்கீடா படுத்திருக்கு மாட்டின் உடல் அலையறுத்து தற்கணிக்கு பொருத்துவாரா மாசிக்கீடா தலையறுத்து அங்கே தார்காவல்லிக்கு பொருத்துவாரா அப்ப ஆண்ட வேணும் பேர் கொடுத்தார் நீ ஆதியிலே நற்கராச நீ மாட்ட முகம் கொண்டதால நீ 1008 மாடனுக்கும் தலவமானா கும்பகோண குடல்மானா கோலக்கார தாவமானா வேலையான வேலையாச்ச மன்னந்த ராகமானா விளையாடு சமயோ சொல்வதி வெளிமறந்த பிள்ளை மாயாண்டி சொல்லலையுமா மத்தியான மரியமாச்ச மரியத்தில் அறையாச்ச அம்மா பிரம்ம பீடத்தில பிறந்தவரா பிரம்மசக்தி அம்மா ஏ 1008 மாடனுக்கு